ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திண்டுக்கல் பிவிஆர் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஒரு அழகான 10 ஏக்கரில் செம்மண் பூமி தாங்க விலைக்கு வந்திருக்கு. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைச்சிருக்கு, இதை பற்றின டீட்டெயிலை நம்ம விரிவாக பார்ப்போம். வாங்க ஷோக்கில் போகலாம். நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வந்து சேரும். இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் என்ற பகுதிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. திண்டுக்கல் டு கரூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து சரியாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட்ரோடு பேஸில் மண்பாதையில் அமைஞ்சிருக்கு. மண்பாதை பஞ்சாயத்து பாதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல அகலமான பாதை தான். இந்த பாதையில் பார்த்திங்கன்னா லாரி, டாரஸ் அனைத்து வாகனமே போகக்கூடிய நல்ல ஒரு அகலமான மண்பாதை. அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு பஞ்சாயத்து மண்பாதையில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். புது இடமா நாங்கள் ஆடு போட்டுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு பிடிச்ச இடத்த தேர்வு செஞ்சு நேராக வந்து விசிட் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாம். நம்ம பார்க்க போகிற இடத்துக்கு இது பக்கத்து தோட்டம். தென்னை மரமெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பகுதியில் வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தோட்டத்தை ஒட்டி அப்படியே அட்ஜாயினில் நம்ம பார்க்க போகிற இடம் வந்துடும். இதாங்க நம்மளோட இடம். இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 10 ஏக்கர், ஒரு அழகான செம்மண் பூமிங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக விவசாயம் பண்ணாமல் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே இருக்குது. இந்த இடத்துக்கு நீர் ஆதாரமானு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆழமான கிணறு ஒன்று இருக்குது. அது கூட ஒரு 5 HP இலவச மின்சாரம் இருக்குது. கிணறு பார்த்திங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. சைடு செவரெல்லாம் இடிஞ்சு அப்படியே கிணத்துக்குள்ளே விழுந்திருக்கும். வீடியோவில் நீங்களே பார்ப்பீங்க. இந்த கிணறு பார்த்திங்கன்னா நல்லா தூர்வாரி நல்லா கொஞ்சம் ஆழமாக எடுத்து வச்சோம்னா போதும். நம்ம 10 ஏக்கருமே தாராளமாக நீர் வசதி இருக்கும். 10 ஏக்கருமே பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணலாம். அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கும். ஏன்னா அருகாமையிலே பார்த்திங்கன்னா நமக்கு குடவனார் ஆறு போய்கிட்டு இருக்குது, ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். அதனால் வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கும் வேடசந்தூருக்கும் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். பிற மாவட்டங்கள்லேருந்து மற்றும் வெளிநாட்டிலேருந்து வந்து இடம் வாங்கி இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணி ஸ்டே பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி தோட்டமாகவும் மற்றும் தோப்புகளை உருவாக்குவதற்கு இது ஒரு நல்ல இடம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடு, கிராமங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் சேஃப்டி வைஸ்ன்னு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்போடு இருக்கலாம். இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 10 ஏக்கர். இந்த இடத்துக்கு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு 22 லட்சம் சொல்கிறாங்க. நேராக வாங்க, விசிட் வந்து பாருங்கள். இடத்த காட்டுறோம். பிடிச்சோன்னா டைரெக்டாக ஓனர் டு ஓனர் பேசிக்கலாம். இதில் எந்த வழிமுறையில் உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றைக்கு வேணும். இடம் பார்த்திங்கன்னா வாஸ்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல இடம். ரொம்ப நாளாக விவசாயம் பண்ணாமல் அப்படியே இருக்குது. இடம் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் தாராளமாக நம்மளோட சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் நாங்கள் ஆட் போட்டு உங்களுக்கு சேல் பண்ணி தருவோம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மொத்தம் 10 ஏக்கர், ஒரு கிணறு, ஒரு இலவச மின்சாரம் இருக்குது. 1 ஏக்கரின் விலை 22 லட்சம்.
நம்மளோட சேனலில் இந்த இடத்தோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த இடத்த பற்றி மேலும் தகவல் தெரியும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.